வணக்கம் குளோரியானி. எங்கேயா போனீங்க? வலை வீசி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. பயங்கரமா ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களா? இல்லை என்ன முட்டு கொடுக்கணும்னு தெரியாம நீங்க முட்டிட்டு சாகுறீங்களான்னு தெரியல. அதுவும் தமிழ் பொக்கிஷம் விக்கி, அரசியல் சதுரங்கமாடின விக்கி எல்லாம் எங்கன்னே தெரில. வாராரு, வந்து தானே தலைவரை புகழ்ந்துட்டு தான் போறாப்லே தவிர, நாங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் தவறை சுட்டி காட்டுவோம், நல்லதே நடந்தால் பாராட்டுவோம், ஆனால் தவறு நடந்தால் சுட்டி காட்டவும் தயங்கவும் மாட்டோம் அப்படின்னு ஒரு வருஷ கணக்கா உட்காந்து திமுகவை அதிமுகவன்ட்டு சல்லடை போட்டு தொலாவி எடுத்த இந்த பொக்கிஷங்கள்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. உட்காந்து ஏன் இந்த ஆட்சியில தவறு நடந்தாலும் பேசணும்ல. ஆமா, 6 மாசம் டைம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஒற்றை ஆர்டர் போடுறதுக்கும் நிர்வாகத்தை சீர்படுத்துறதுக்கும் வேலையை முடுக்கி விடுறதுக்கும் 6 மாசம் எல்லாம் தேவையில்லை. வேலையை முடுக்கி விட்டு அந்த வேலை நடக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர, நீங்க போடக்கூடிய கமாண்டிங், இப்போ அதாவது புதுசா வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரு போடக்கூடிய ஆணை, அதாவது உடனடி ஆணை அப்படிங்கிறது அதுக்கு 6 மாசம் தேவையில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பரந்தூர் விஷயத்த எடுத்துப்போமே. பரந்தூருக்கு பறந்து போய் நின்னாரு. அதுக்கு முன்னாடி அத்தனை சமூக ஆர்வலர்கள் நின்றுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எத்தனையோ தடவை போய் அவர்களுக்கு ஆறுதலா நின்றுருக்கு. கள ஆய்வு மேற்கொண்டு அது எவ்வளவு தூரம் வயல்வெளி நிறைந்தது, தண்ணீர் நிறைந்தது அப்படிங்கிறத, மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, இந்த விவசாயிகள் இவர்களே இங்கே விவசாயம் விளைவித்து தங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்துல இருக்காங்க, இவங்க யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிறத கூட நாம் தமிழர் கட்சி சார்பாக போய் ஆய்வு மேற்கொண்டு காணொலி வாயிலாக அதை வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி திமுக அரசை எதிர்த்து பயங்கரமா குரல் கொடுக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரிதான் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அப்ப குரல் கொடுத்துச்சு. இந்த தானே தலைவர் போய் நின்ன 1 மணி நேரத்துல பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. பரந்தூருக்காக பறந்து வந்தார் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு ஃபயர் விட்டுட்டுலாம் இருந்தீங்க. இப்போ இதுக்கு 6 மாத காலம் தேவையா? இப்போ என்னன்னா, வந்ததுல இருந்து பரந்தூரை பத்தி வாயே திறக்கல. அப்ப பரந்தூர் அந்த சம்பவம், அந்த இது, அந்த ப்ராஜெக்ட், அந்த இது விஷயமா, அந்த திட்டத்துக்கு நிறைய வந்து என்ன சொல்றது, ஆய்வாளர்கள் இல்லைன்னா அதற்குரிய அந்த பிரமுகர்கள் வந்து இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற அவரை வந்து பார்த்துட்டு போனதாகவும் ஆலோசனை நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் வந்தது. அதுல அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து ஹால்ட் பண்ணல, ஹோல்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க நேர்ந்ததுன்னா, பரந்தூர் திட்டத்தை கைவிட்டுக்கிட்டு சிப்காட் திட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருக்காரு. அதாவது இப்ப எப்படி மக்கள் வந்து பேயை விரட்டிட்டு பிசாசை கொண்டு வந்திருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி எப்படி அதிமுக பேயை விரட்டுறதுக்கு திமுக பேயை கொண்டு வருவாங்களோ, அப்புறம் திமுக பேயை விரட்டுறதுக்கு அதிமுக பிசாசை கொண்டு வருவாங்களோ, இந்த 2 பேயையும் பிசாசையும் விரட்டுறதுக்கு இப்போ ஒரு சைக்கோ பேயை எப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்களோ, இல்ல பைத்தியங்களை கொண்டு வந்து எப்படி எப்போ விட்டுருக்காங்களோ, அதே மாதிரிதான் அவங்களும் யோசிக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையங்கிறது எப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குமோ, அதுக்கு சமமா சிப்காட்டும் அந்த தொழிற்சாலைகளும் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே கையகடப்படுத்தின அந்த நிலத்துல மட்டும் வைக்கலாமான்னு யோசிச்சாலும், அந்த தொழிற்சாலைகள் கழிவுனால நிலம் மாசுபடும், நீர் மாசுபடும். அதே மாதிரி அந்த வேதியியல் நிறுவனங்கள் தான். சிப்காட் ஒன்றும் வந்து வேளாண் நிறுவனம் கிடையாது, ஆர்கானிக் நிறுவனம் கிடையாது, அதுவும் வேதியியல் நிறுவனம் தான். அந்த வேதியியல் நிறுவனத்தால நம்முடைய உடலுக்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து அப்படிங்கிறது கூட புரியாம அதை வந்து நிப்பாட்டிட்டு, பரந்தூர் விமான நிலையத்தை நிப்பாட்டிட்டு கையகடப்படுத்தினதை வந்து வேஸ்ட் பண்ண மனசு இல்லையாம். அதனால வந்து சிப்காட்டுக்கு கொடுக்குறாங்களாம். அப்போ இவரும் எங்கேயாவது ஒரு முதலீட்டை ஈர்த்து அதுல கொஞ்சம் கமிஷன் பாத்திரலாமா, இல்ல அதுல நாம கொஞ்சம் நிலம் வாங்கி போட்டு அதுல நாம வளாகங்கள் அமைச்சு அதுல கொஞ்சம் வந்து எடுத்துடலாமான்னு யோசிக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன், நிலங்கள் கையகடப்படுத்திட்டீங்களா, திருப்பி அதே விவசாயிகளுக்கு கூட திருப்பி கொடுத்துருங்க. இல்ல திருப்பி கொடுத்தா நஷ்டமாகும்னா விவசாய நிலமா மாத்தி அதை ஏதாவது பண்ணுங்க, பால் பண்ண வைங்க. விவசாய நிலம் தானே, அப்ப பால் பண்ணன்னு ஒண்ணு வச்சீங்கன்னா, இல்ல கூட்டு பண்ணைகள் அப்படி எதையாவது வச்சீங்கன்னா அது வந்து விவசாயமும் மேம்படும், ஆடு மாடுகள் வரும், பால் உற்பத்தி பெருகும். கூட்டு பண்ணைகள் வைக்கும்போது கோழி மீன் எல்லாமே ஒரே இடத்துல வந்து வரும்போது அரசுக்கு அதனாலும் வருமானம் வந்துட்டு போகும்போது ஒரு சின்ன மாதிரியா அதை வச்சு நடத்தலாமே. ஏன் அதுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நடத்துறதுக்கு ஏன் அதுல உங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது? அதுல வயல்வெளி பகுதிகள் இருந்தா நெல் விவசாயம் பண்ணுங்க, காய்கறி போடலாங்கிற பகுதி இருந்தா காய்கறிகளை போடுங்க. மற்ற இடங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் காணொலியெல்லாம் தயாரித்திருக்காங்களே, நீங்க அதை பார்க்காண்டா அது உங்களுக்கு மான குறைச்சலா இருக்கும்னா, பல வேளாண் செய்த நாடுகளுடைய காணொலிகள் இறைஞ்சு கிடக்குது. அதை கூட்டு பண்ணைகள் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அதை நடைமுறைப்படுத்துங்க. அதுல அதே பரந்தூர் அந்த அதை சுற்றி உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க.
சந்தோஷமா வருவாங்களே, அவங்க அதுல எக்ஸ்பர்ட், விவசாய நிலங்கள் வச்சிருக்கவங்க, விவசாயம் தான் அவங்களுக்கு தெரியும். அதுல அவங்க வந்து அனுபவம் மிக்கவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை இன்னும் ஈஸியா இருக்கும். மற்ற காரியங்களுக்கு, படிப்பு சார்ந்த காரியங்களுக்கு, கணினி வேலைகளுக்கு, மற்ற வேலைகளுக்கு படித்தவர்களை தூக்கி போடலாம். எவ்வளவு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுல காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அதை செய்யாம சிப்காட்னு ஒரு நாசகார நிறுவனங்களை நீங்க கொண்டு வரதுலே இருக்கீங்க? பெரும் முதலாளிகளை வாழ வைக்கிறதுலே தானே திமுக மாதிரி, திமுக அந்த திருடர்கள் மாதிரியே தானே உங்களுக்கு திருட்டு சிந்தனையா இருக்குது. இதை பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன இல்ல, தம்பும் திராணியும் இல்ல. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதன் கௌரி போன்றவர்கள், இந்த பொக்கிஷம் அறிவாளிகள், இன்னும் பலர் சும்மா கத்திரிக்கோலை பிடிச்சிக்கிட்டு மேக்கப் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் கத்திரிக்கோலை துணியை வெட்டி இப்படி துணியை வெட்டுங்க அப்படி துணியை வெட்டுங்கன்னு டிசைனிங் பண்ணி அதுல ஒரு 4 வார்த்தையை பேசி அது வந்து கொஞ்சம் வைரல் ஆன உடனே தவக்கலை கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நான் ஒரு சாமானிய பெண் தான், நான் அப்படிதான் இப்படிதான்ட்டு அப்புறம் தாவேக்கா துண்டை போட்டுட்டு ரோட்ல நின்று அண்ணன் தான் வரணும் அண்ணன் தான் வரணும்னு தங்கச்சி குதின்னு குதிச்சாப்ல. இப்போ சொன்ன வாக்குறுதியில நேரா பல்டி அடிச்சிருக்காப்ல. மின்சாரம் அனைவருக்கும் 200 யூனிட் இலவசம் தான் சொன்னாரு. எங்கேயாவது அவர் தேர்தல் அறிக்கையிலேயோ இல்ல அவர் ஊடகத்துல அதாவது பரப்புரையிலேயோ 500 யூனிட்டுக்கு மேல குறைவா இருந்தா 500 யூனிட்டுக்குள்ள இருந்தாதான் 200 யூனிட் மின்சார இலவசம் சொன்னாரா? இப்ப ஏன் 500 யூனிட்டுக்குள்ள இருந்தாதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல போனா கொடுக்க முடியாதுங்கிறாரு? அப்ப பொய் தானே? அப்போ இன்னொரு ஸ்டாலின் அவர்கள் தானே இந்த விஜய் அவர்கள், இன்னொரு கருணாநிதி தானே இந்த விஜய் அவர்கள். கருணாநிதி தனம் தானே பண்றாங்க, எடப்பாடியார் தனம் தானே பண்றாங்க. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, இதை பேசுறதுக்கு உங்களுக்கு திராணியும் இல்ல. பரப்புரையின் போது கூட என்ன சொன்னாருன்னா விவசாய கடன் முற்றிலுமாக தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, 50,000க்கு வாங்கியிருந்தா இவ்வளவு தள்ளுபடி, 1,00,000க்கு வாங்கியிருந்தா இவ்வளவு தள்ளுபடி, 5 லட்சம்னா இவ்வளவு தள்ளுபடின்னு அதை கூறு போட்டு, அதாவது இவ்வளவு வாங்கினா இவ்வளவு இலவசம் வாங்கலாம், அது மாதிரி இவ்வளவு கடன் வாங்கினா உங்களுக்கு இவ்வளவு இலவசம் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்ட்டு இன்னைக்கு கடிச்சு கொதறி துப்பி வச்சிருக்காரு தன்னோட தேர்தல் அறிக்கைய. இதை யாராவது இப்ப கேட்டீங்களா? சிலிண்டர் தரதுக்கு நிதி கஜானால இல்ல அப்படின்ட்டு பதவியேற்ற அன்னைக்கே கஜானா காலின்னு பெரிய ஒன்றை கண்டுபிடிச்சி அன்னைக்குதான் கண்டுபிடிச்சாரு இல்லையா? உடனே அவருடைய கட்சியை சார்ந்தவர்களே மக்கள் மாதிரி வேடம் போட்டு எங்களுக்கு சிலிண்டரும் வேண்டாம்னா ஒன்றும் வேண்டாம்னா நீங்க அதை சேர்ல பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்தா போதும்னா அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லை? அன்னைக்கு பேசின வாய்கள்லாம் இப்ப இதை ஏன் பேச மாட்டேங்குது? எப்படி 6 சிலிண்டர் கொடுக்க முடியும்? நான் வந்தா சிலிண்டரோட மானியத்தை குறைப்பேன்னு சொன்னா ஒன்றிய அரசாலே அதை செய்ய முடியல, நீங்க எப்படி செய்வீங்க? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுவார்னு ஒரு அண்ணனோட தொங்கச்சி சொல்லிச்சு. அவர் பாக்கெட்ல இருக்கிறதே 600 கோடி தான், இங்க போட்டிருக்கிறது பட்ஜெட் 4 லட்சம் கோடி தாண்டி போகுது. அப்ப 600 கோடி அவர் மனசார எடுத்து கொடுத்தா கூட எந்த திட்டத்துக்கு அவர் அதை வந்து முழுசா கொடுக்க முடியும்? இந்த அறிவு ஃபர்ஸ்ட் அறிவுன்னு மூலன்னு ஒண்ணு இருந்தா தானே. அதான் பாலியல் வன்கொடுமை நடந்தா தெரிய படத்துல காப்பாத்துனீங்களே, எங்களை காப்பாத்தா வரமாட்டீங்களான்னு ஒப்பாரி வைக்கிறது. இப்படி படத்துல செய்யறதெல்லாம் அவர் செய்வாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இதை கேட்கறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எங்க போனாங்க? காணொளி, அதாவது ஓட்டு போட வெள்ளச்சட்டையும் காக்கி பேண்டுமா என்னவோ டிராபிக் போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரியே காட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த அவல நிலைகளை கூட நீங்க எடுத்து சொல்லலைன்னா எப்படி? இப்பவும் சொல்றேன், 6 மாசம் டைம் எல்லாருக்குமே வேணும். நிர்வாகம் எல்லாம் அத்துப்படி ஆயிராது. எல்லாருக்கும் எவ்வளவுதான் அரசியல் ஞான சூன்யமா இருந்தாலுமே ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சீர்படுத்துறதுக்கு கண்டிப்பா காலம் பிடிக்கும். கண்டிப்பா அது ஒரு நாள் முதல்வரா இருந்தாலும் செய்யவே முடியாது, யதார்த்தம் எங்களுக்கு தெரியும். ஆனா சில ஆணைகள் பிறப்பிக்கிறதுக்கு எதுக்கு கால அவகாசம்? 4 எழுத்துதான் வரணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலையம் இத்தோடு முற்றிலுமாக கைவிடப்படுகிறது, ஒற்றை ஆணைதான். அதுக்கு பதிலாக சிப்காட்னு ஏன் அதை கொண்டு வரீங்க? அது வேற விஷயம். அடுத்தது வேற என்னது? டாஸ்மாக் ஒழிக்கப்படும்னா ஒழிச்சிட்டு கடையை மூடி லாக் பண்ணிட்டா போச்சு. ஆனா இப்ப என்ன வந்து சொல்றீங்க, டாஸ்மாக் இல்லாம அதை இது பண்ண முடியாது, குடிகாரர்களால குடிக்காம இருக்க முடியாது, அது வந்து அப்புறம் ஒரு பெரிய விபரீதத்தை கொண்டு வரும், அது வந்து பெரிய சங்கடத்தை கொண்டு வரும் அப்படி இப்படிங்கிறீங்க. இதை தானே திமுக ஆட்சியிலையும் சொன்னாங்க. அப்ப எல்லாம் வந்து இதே பொக்கிஷங்கள் அறிவாளிகள் இவ்வளோ மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? அது வந்து திமுக வந்து அதுல கமிஷன் பாக்குது, அது வந்து அதுல சம்பாதிக்குது, டாஸ்மாக் கொடுத்து குற்றங்கள் எல்லாம் பெருகுதுன்னீங்க. இப்பவும் அதே குற்றங்கள் போதையினால் தான் நடக்குது, டாஸ்மாக் போதையினால் தான் நடக்குது. இப்ப ஏங்க அதுவும் டாஸ்மாக்க மூடுற மாதிரி மூடிக்கிட்டு பின்வாசல் வழியா வியாபாரம், அதாவது
எடப்பாடியார் ஒண்ணு பண்ணாரு, தேசிய நெடுஞ்சாலைகள்ல டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு உடனே கதவை கொண்டு போய் அந்த பக்கமா வயல்வெளியில திறக்கிற மாதிரி கதவை கொண்டு வச்சாரு, புத்திசாலி. அது மாதிரி வலது பக்கம் இருந்த டாஸ்மாக் வந்து கோயில் பக்கத்திலேயோ பள்ளிக்கூடம் பக்கத்திலேயோ இருக்குதுன்ட்டு அங்க பூட்டிக்கிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இடது பக்கமா திறந்தாச்சு. இதுதான் உங்க டக்கா, இதுதான் உங்க மூடலா? அதே மாதிரி தனியாருக்கு பாருங்கிற பேர்ல, அதாவது தனியார் பார் ஹோட்டல்கள்ல பார்கள்ல டாஸ்மாக் தனியார்ல விற்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணைய தவறா பயன்படுத்தி தனியார் பார்கள் திறந்து ஜேன்னு டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது. இப்போ போரே ஆகாதா? இப்ப கணக்கில் அடங்காம குடிகாரர்கள் பெருகி வந்து பாலியல் வன்கொடுமை நடக்காதா? இந்த ஆட்சியிலும் தானே அவ்வளவு கொடுமை அரங்கேறுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவ்வளவு அலங்கோலம் நடந்துருதே. ஒரு பையன் தாவேக்கா பனியனை போட்டுட்டு, தாவேக்கா கட்சிக்கார முகத்தை எல்லாம் போட்டுட்டு, அந்த தலைவனோட முகத்தை போட்டுக்கிட்டு 18 வயசு கூட ஆகல பள்ளிக்கூட மாணவன் நல்ல டாஸ்மாக போட்டுக்கிட்டு அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்ட முடியாம திணறி ஓட்டிட்டு போறான். இதுல பெரிய ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சீங்களே. வந்த உடனேயே 18 வயதுக்கு கீழ் போதை, அதாவது டாஸ்மாக் கடைகளில் வந்து யாரும் வந்து இந்த மாணவர்கள் 18 வயதிற்கு கீழ் வந்தவர்கள் இப்படி பாட்டில் வாங்க வந்தா கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா தண்டனை அவ்வளோ பயங்கரமா இருக்கும்னு ஆர்டர் போட்டுட்டாரு எங்க சிஎம், எங்க தளபதின்னு ஃபயர் விட்டீங்க. அது ஆண்டாண்டு காலமா என்னைக்கு டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்களோ அப்பவே அந்த சுற்றறிக்கை இருக்கதான் செய்யுது. எந்த ஆட்சி முதலாக அரியணை ஏறினாலும் இந்த சுற்றறிக்கைகள் ஒரு புரோட்டோகால் மாதிரி போகும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு விற்கக்கூடாது, லஞ்சம் வாங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்ல வந்து அப்படியே ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு வாரத்துல அத்தனை துறைகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த ஒரு சுற்றறிக்கை போகும், ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை சுற்றறிக்கை வந்து போகதான் செய்யும். அது இயல்பு. அது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் போகும், எடப்பாடியார் வந்தாலும் போகும், அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி யார் வந்தாலும் போகும். அது மாதிரிதான் இந்த ஐயா வந்த போகும். அது போச்சு, அது ஒரு புரோட்டோகால் போகும். ஏன்னா இவரு தான் புதுசா கண்டுபிடிச்சு இது பண்ண மாதிரி ஃபயர் விட்டுட்டு தெரிகிறது. இதெல்லாம் ஏன் கேட்கல? செல்லூர் ராஜ நக்கல் அடிக்க தெரிஞ்ச இந்த இன்ஃப்ளூயன்சஸுக்கு அதே மாதிரி இன்னும் பல அந்த எடப்பாடியாரை அணைக்கு வந்து மனுஷனுக்கு காய்ச்சல் வர மாதிரி அணைக்கு காய்ச்சல் வந்துட்டுன்னு சொன்ன உடனே அதை கிண்டல் அடிச்ச இந்த பொக்கிஷங்களுக்கு, அதே மாதிரி அறிவு சார்ந்து நிறைய சோப்பு போட்டு மக்கள் தண்ணியில குளிக்கிறதுனால தான் நுரையா வருதுன்னு புதுசா கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு புதுசா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சொல்லும் போது நக்கல் அடிச்ச இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இப்ப இந்த நக்கல் அடிக்காம எங்க போனீங்க? நாங்க படிச்சு சொல்றோம், இது ஒரு கோமாளித்தனமான கட்சி, இதுக்கு அறிவு கிடையாது, அரசியல் அறிவு இல்ல, ஒரு சாதாரண அறிவே கிடையாது, மூளையே கிடையாது. ஒரு படிக்க போற இடத்துல கூட முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியாத பாதியில வந்து டிராப் அவுட் தான். அந்த தலைவரோட அப்பாவே சொல்லியிருக்காரு, மண்டையில ஒண்ணும் ஏறாது அதுக்குன்ட்டு. ஒரு நடிகை அவரை பத்தி சொல்லியிருக்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 2 மணி நேரம் சேரை எடுத்து போட்டு தனியா போய் உட்காந்து ஒரு சுவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு. இங்க காலின்னா அப்படிதான் பார்த்துட்டே இருக்க தோணும். இந்த மூளை நிரம்புனாதான், ஒரு மனுஷனுக்குரிய மூளை இருந்தாதான் மனுஷனோட பேசுவாங்க, கொள்ளுவாங்க, இல்ல அந்த நடிப்பை பத்தி யோசிப்பாங்க, இல்லைன்னா அதை பத்தி பேசுவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. நடிச்சு முடிச்சுட்டு செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு சுவரையே பார்த்துக்கிட்டு போய் ஒரு ஜென்மம் இருக்கோம்னா அது சைக்கலாஜிக்கலா ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். வேணா உளவியல் நிபுணர்கள்ட்ட போய் கேளுங்க. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, அந்த அளவுக்கு இப்பவும் அப்படிதான் இருப்பாருன்னு கேள்விப்படுறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மூளையில ஒரு திறனே, விவேகம், ஞானம், அறிவு எதுவுமே இல்லாத ஒரு ஆளு நடிக்க மட்டும்தான் தெரியும், ஒற்றை திறமை நடிப்பு மட்டும்தான், அதை செவ்வனே செய்வாரு. இதை நம்பி ஏமாறாதீங்க. ஒரு அரசியல், அதாவது மக்கள் பிரச்சனைய மனசால உணர்ந்து மூளைக்கு ஏத்தி பேச தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறாருன்னா இன்னைக்கும் பாத்தீங்க, இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப பாருங்க, சேர்ல ஜம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. எங்க ஊர்ல பேயரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரும்பாங்க, பேய் பிடிச்சா உட்காந்துருக்கு, இப்படி சோரை வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கு. நீ எல்லாரும் வந்து என்னவோ அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க, இவர் இப்படியே இருப்பாரு. இப்படியே இருக்கிற ஒரு பொம்மை முதல்வரை தான் பார்த்து நீங்க வந்து ஃபயர் விட்டு தெரிஞ்சிருக்கீங்க. ஏன் இப்ப இதெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு பேச தெரியாதவர் எப்படி நிர்வாக திறனாளியா இருப்பாரு? அப்போ திமுக ஆட்சியில, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில நடந்த மாதிரியே அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்க போகுதுன்னு சொல்ல வரீங்க. ஐஏஎஸ்களும் ஐபிஎஸ்களும் தான் இந்த நாட்டை ஆள போறாங்க. அவங்க கையில தான் மக்கள் மாட்டி சின்ன பின்னம் ஆக போறாங்க. அததானே சொல்ல வரீங்க? நீங்க அதே திமுக மாதிரி அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த திமுகவாவது கொஞ்சம் வாய்ஜாலம் காட்டும். நீங்க அதுவும் பண்ணாம கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்ட்டு நல்ல செட்டில்டா இருக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க நடிக்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது தனி விமானத்துல போனதே
தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அதிக செலவு. நீங்க வந்து ஒரு விமானத்துல உயர்தர வகுப்புல கூட போய்க்கலாம். என்ன சொல்றது, மத்தவங்க வந்து உங்களை சூழாத அளவுக்கு கேபின் உள்ள விமானத்துல கூட நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா தனி விமானத்துல போயிட்டு வர்றதுங்கிறது குறைஞ்சபட்சம் 50 லட்சம் செலவு. அதே தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா நீங்க எளிய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வாரீங்கன்னா குறைஞ்சபட்ச செலவையாவது குறைக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க அதுக்காக நடந்து போகணும், பேருந்துல போகணும், கார்ல தான் போகணும் அப்படின்லாம் சொல்ல வரல. இவ்வளவு செலவு வைக்க கூடாதுன்னு தான் எங்களோட பார்வை. சரி, கட்சி ஆரம்பிக்கும் போதுதான் போயிட்டீங்க. இப்ப வந்து நீங்க ஆட்சியில இருக்கீங்க. மக்கள் பணத்துல தனி விமானத்துல போறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவ்வளவு தனாவட்டா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டர்ல பறக்கும் போதே விமர்சனங்கள் எழுந்த காலம். அப்ப நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? அவங்கெல்லாம் 3வது முறையோ 2வது முறையோ வர ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த அழிச்சாட்டியங்கள்லாம் பண்ணாங்க, கெத்து காட்ட ஆரம்பிச்சாங்க. வந்து 10 நாள்லயே முதல்வர் மோடி அவர்களை நீங்க தனி விமானத்துலதான் போய் சந்திப்பீங்கன்னா இப்ப இது யாரோட காசு? மக்கள் காசு இல்லையா? அரசு காசு தானே. அரசு காசுனா என் வீட்டு காசு, என் அப்பா வீட்டு காசு, ஊரா வீட்டு காசு தானே. எப்படி அதுவும் கூட யாரெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? ரூட் மாஃபியான்ட்டு உங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்து இன்னைக்கு ரீல்ஸ்னாலேயே மக்கள் தலையில உங்களை கட்டி வச்சிருக்கக்கூடிய ஜெகதீஷுங்கிற ஒரு போக்கிரிய கூட கூட்டிட்டு போறீங்க. உங்க குடும்பத்தையே சீரழிச்சு உங்களை வந்து தவறான பாதைக்கு இழுத்துட்டு போன, அதுவும் சுசித்ரா சொல்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களை வந்து பாலும் கிணத்துல தள்ளி விட்டுருக்காப்ல. உங்க சொகுசுக்கு நாடி நரம்பெல்லாம் நீங்க வந்து சுகமா இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அத்தனை மாமா வேலையும் பார்த்துதான் சொல்லப்படக்கூடிய ஜெகதீஷ் அப்படிங்கிற ஆளை கூட்டிட்டு போறீங்க. உங்களுக்கு விக் வைக்கிற அவரு தனிப்பட்ட தன்னுடைய வலைதளத்துல இன்னாருக்கு, இன்றைய ஆட்சியாளருக்கு நான் தான் விக் வைக்கிற பார்ட்டி அப்படின்னு புறப்பகண்டா பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை, உங்களுக்கு தலையில விக் வைக்கிற ஒரு ஆளை வந்து உங்களோட கூட்டிட்டு போறீங்கன்னா யார் வீட்டு காசுல? யார் வீட்டு காசுல யாரை கூட்டிட்டு போவீங்க நீங்க? என்ன என்ன அநியாயம், என்ன ஆணவம், என்ன அழிச்சாட்டியம் பண்றீங்க? ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் பண்ணாத அலங்கோலங்களை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க 10 நாள்ல பண்றீங்களே. முதல்வர் மோடி அவர்கள் வந்து தனி ஹெலிகாப்டர்ல இந்த மழை வெள்ளங்களை பார்வையிட போனதுக்கே அத்தனை பேரும் கொதிச்சாங்க. ஏன் உங்க காலு கீழே இறங்காதா? உங்க கால் வந்து தண்ணியில படாதா? நீங்க பெரிய அப்பா டக்கரா? டிவித்தவர் தானே. எளிய ஏழை தாயின் மகன் சொன்னீங்க. இப்ப என்னவோ தங்க தட்டுல தங்க செருப்புல நடந்த மாதிரியும் தங்க சாலையில நடந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்களேன்னு அவ்வளவு கேள்வி கேட்டாங்களே. உங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா? யார் காசுலங்க நீங்க தனி விமானத்துல யாரெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? உங்க பிஏவா, உங்க தனி செயலாளரா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ நீங்க கூட்டிட்டு போனது? இதெல்லாம் கேட்கறது பொக்கிஷங்களுக்கும் இந்த கௌரிகளுக்கும் இன்னும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. பேரெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. எங்க போறீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு? யார் வீட்டு காசுலங்க யாருங்க என்ஜாய் பண்றது? இவருதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. இவ்வளோத்த விட்டுட்டு, அதாவது மலை மாதிரி இருக்க சொகுசை விட்டுட்டு இப்ப வந்து கடல் மாதிரி சொகுசுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. அப்படிதான் சொல்லணும். இருக்கிறது, அதாவது 1000 கோடி லெவல விட்டுக்கிட்டு 1,00,000 கோடிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. அதான் நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம், 200 கோடியை விட்டுட்டு வரவேன் சும்மா வரல, 2000 கோடி அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்னு. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், எளிமைன்னா குடிசையில இருக்கணும், செருப்பு போட்டுட்டு தான் நடக்கணும், நடையா நடந்து தலைமை செயலகத்துக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கடையில இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேன். என்னன்னா, இவர் வந்து ஈசிஆர்ல இருந்து இங்க வரனால பயங்கர போக்குவரத்து நெரிசல் ஆகுது, டைம் நேரம் வந்து வேஸ்ட் ஆகுது, நிறைய வந்து வேலைக்கு போறவங்க எல்லாம் அவஸ்தைப்படுறாங்கனால போயஸ் கார்டன் பக்கமா வந்து வீடை வந்து மாத்திக்கலாமா, வாடகை வீடு எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஏங்க பட்னப்பாக்கம் வீடு என்னாச்சு? தலைமை செயலகத்துக்கும் பட்னப்பாக்கம் வீடுக்கும் 15 நிமிஷம் தான் சொல்ல போனா. அதுவும் அப்படியே மாளிகை மாதிரி கட்டல் மாதிரி தான் அவர் வாங்கி வச்சிருக்காரு. கண்டிப்பா அரசு அலுவலகமும், அதாவது அவருடைய அரசு வேலைகளையும் பார்க்கிற விதத்துல வசதியா தான் அந்த பட்டணப்பாக்கம் மாளிகையும் இருக்குது. ஏன் காமராஜர்லாம் அவ்வளவு பெரிய மாட மாளிகையில தான் உட்கார்ந்துக்கிட்டு முதல்வரா இருந்தாரா? சாதாரணமா ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட எளிமையிலும் எளிமையான ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு தானே அவர் வந்து அரசியல் பண்ணாரு. அரசியல்வாதிகளை சந்திச்சாரு, மக்களை சந்திச்சாரு, பிரமுகர்களை சந்திச்சாரு, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஐபிஎஸ், ஐஏஎஸ், நீதிபதிகளோ யாரோ துறை சார்ந்த வல்லுநர்களையோ யாரும் சந்திக்கணும்னாலும் அந்த அரசு ஒதுக்குன இடத்துல இருந்து தானே, அந்த வீட்டுல இருந்து தானே அவர் பண்ணாரு. ஆனா நீங்க தான் பட்டணப்பாக்கத்துல கடல் மாதிரி பளிங்கு கற்கள்ல மின்ற மாதிரி தானே நீங்க பெரிய மாளிகை வச்சிருக்கீங்க. அப்போ அரசு பணத்தை விட்டுறக்கூடாது, கிடைக்கிறதெல்லாம் சுருட்டணும், கிடைக்கிற வசதியெல்லாம் அனுபவிக்கணும், அப்படிதானே? தனிப்பட்ட விதத்திலேயே நீங்க மாட மாளிகை அங்க இங்க பங்களா அப்படின்னு அந்த சொகுசே அனுபவிச்சுக்கணும். அரசு மூலமா என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ அதையும் பயன்படுத்திக்கணும். இவர் எளிய முதல்வர் டிஃபன் பாக்ஸ்லயே கொண்டு வந்து இவர் கையால சாப்பிடுறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு துப்புக்கட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலதான் இன்னும் கோபம் வருது. இந்த திருட்டு திமுக அதிமுக வரக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு புது மாற்று வேணும் அப்படின்னு
எந்த கொள்கையும், எந்த கோட்பாடும், எந்த அரசியல் அறிவும், சமூக அக்கறையும், மக்கள் நலனும் சுத்தமா இல்லாத ஒரு நடிகனோட பிம்பத்தை மட்டுமே காட்டி அந்த நடிகன்ட்ட எப்படி மக்கள் மயங்குறாங்களோ அதே மாதிரியே அறிவுபூர்வமா பேசுறோம்னு காட்டிக்கிட்ட அத்தனை இன்ஃப்ளூயன்சஸும் நீங்களும் அதே மாதிரி ஒரு முட்டாள்தனமான சினிமா ரசிக வெறியில தான் இந்த கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணீங்க. இப்போ ப்ரொமோட் பண்ணி, அதாவது நீங்க ஒரு பெரிய அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நாம இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தாதான் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு பரப்புரையை பரப்பி இந்த கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வகையில நீங்களும் காரணம். அப்போ ஆனா நீங்க சொன்னது மாதிரி இல்லாம இப்போ அதை விட அலங்கோலமான ஆட்சி நடக்குது. 1000 திமுக 1000 அதிமுக சேர்ந்தது மாதிரி தப்பும் தவறுமா அதே அதிமுக திமுகவோட வழியில தடம் புரளாம அதே பாணியில தான் ஆட்சியை அலங்கோலமா நடத்திட்டு இருக்குது. எந்த திமுக அதிமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நீங்க இந்த தாவேகா கட்சி ஆதரிச்சு இந்த ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இல்ல ஒரு முட்டாள் கூட்டத்தை அரசியல் அறிவற்ற கூட்டத்தை நீங்க அரியணை ஏற்றுறதுக்கு காரணமா அமைஞ்சீங்களோ, இப்ப மக்கள் கூப்பாடு போடுறதுக்கும் இப்ப மக்கள் அவஸ்தைப்படுறதுக்கும் அதே திமுக அதிமுக ஆட்சியின் அவலங்களையே சந்திக்கிறதுக்கும் அழுறதுக்கும் காரணமா இருந்தீங்களோ, அந்த சாபம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை விடாது. கண்டிப்பா இந்த சாபம் உங்களை தொடரும்னு சொல்லி ரொம்ப வேதனையா அந்த காணொலியை முடிக்கிறேன்.